தாய் வீடு ஜூலை 2026. பேராசிரியர் எம்.எஸ்.எம். அனஸின் பார்வையில் கலைஞர் மு. கருணாநிதியின் சோக்ரட்டீஸ் திரை நாடகம். எழுதியவர் பி.எம். ஜமாஹிர். வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். மனித குலத்தின் கோட்பாடுகள், சிந்தனைகள், விழுமியங்கள், அறிவு மற்றும் மொழி என்பவற்றில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதே மெய்யியலின் நோக்கமாகும். வரலாறு முழுவதும் வளர்ச்சி பெற்றுள்ள இத்தகைய நம்பிக்கைகளும் கொள்கைகளும் சமகால உலகை வடிவமைத்துள்ளதுடன் எதிர்கால நாகரீகங்களின் மேம்பாட்டிற்கும் வழிவகுக்கின்றன. கருத்துக்களை பகுத்தறிவு ரீதியாக முன்வைப்பதற்கான ஒரு முறையியலாக விளங்கும் மெய்யியல் அன்றாட வாழ்வியலுடன் எவ்விதம் தொடர்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகின்றது. இதற்கமைய மெய்யியலில் ஒரு புதிய நகர்வையும் மாற்று அணுகுமுறையையும் நிகழ்த்தி கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் அதனை ஒரு சமூக சக்தியாக மாற்றியவர் சோக்ரட்டீஸ் ஆவார். அவரது ஒழுக்கம், சட்டம், நீதி, கடமை, பக்தி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த உரையாடல்கள், வாத முறைகள் மற்றும் விசாரணை கோட்பாடுகள் தமிழ்நாட்டு பகுத்தறிவுவாத மரபில் குறிப்பாக கலைஞர் மு. கருணாநிதியின் சோக்ரட்டீஸ் திரை நாடக வடிவத்தில் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளன என்பது பற்றிய பேராசிரியர் எம்.எஸ்.எம். அனஸின் விமர்சன பார்வையின் பதிவாக இக்கட்டுரை அமைகின்றது. 5 முறை தமிழக முதல்வராக பதவி வகித்த கலைஞர் மு. கருணாநிதி அறிஞர் அண்ணாவின் காலப்பகுதியிலிருந்தே தனது எழுத்து, பேச்சு ஆற்றலால் தமிழ் மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர். சுமார் 75 திரைப்படங்களுக்கு பங்களிப்பு செய்துள்ள அவரது படைப்புகளில் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜா ராணி திரைப்படத்தில் இடம்பெறும் சோக்ரட்டீஸ் நாடகத்தின் நீதிமன்ற விசாரணை காட்சி குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் மெய்யியல் நோக்கில் மறைஞானம் என்ற தலைப்பில் நான் கட்டுரை சமர்ப்பித்திருந்தேன். அதே மாநாட்டில் பேராசிரியர் எம்.எஸ்.எம். அனஸ் சமர்ப்பித்த மு. கருணாநிதியின் சோக்ரட்டீஸ் திரை நாடகமும் சோக்ரட்டீஸ் வழக்கு விசாரணையும் ஒரு சமூக தத்துவ விசாரணை என்ற ஆய்வுக் கட்டுரையின் தூண்டுதலாலேயே இக்கட்டுரை உருவாக்கப்பட்டுள்ளது. சோக்ரட்டீஸ் திரை நாடகம். தமிழ்நாட்டிலும் தமிழ் பரப்பிலும் பகுத்தறிவு சிந்தனை ஒரு பண்பாடாக வளர்ச்சி பெற துணை புரிந்த கலைஞர் மு. கருணாநிதியின் முக்கிய ஆக்கங்களில் சோக்ரட்டீஸ் திரை நாடகமும் ஒன்றாகும். அவரது ராஜா ராணி திரைப்படத்தில் இடம்பெறும் ஓரங்க நாடகத்தின் நீதிமன்ற விசாரணை காட்சியில் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் மெய்யியல் விசாரணைக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திட்ட சிந்தனையாளர் சோக்ரட்டீஸின் வழக்காடல் முறைமை, தற்காப்பு உரை மற்றும் அதன் தொடர்ச்சியான மரண தண்டனை நிறைவேற்றம் என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்பின்னணியை பேராசிரியர் அனஸ் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் தனது ஆய்வு கட்டுரை ஊடாக முன்வைத்திருந்தார். சோக்ரட்டீஸின் வினோதமான தோற்றத்தை விவரித்த அவர் தொடர்ந்து இக்கதாபாத்திரமாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பரிகாச தொனி மற்றும் உறுதிமிக்க ஆன்ம பலத்தை வெளிப்படுத்தும் முகபாவங்கள், உடல் மொழி என்பவற்றை எடுத்துரைத்தார். மேலும் வழக்காடல் பாங்கு மற்றும் குற்றம் சாட்டியவர்களுக்கு எதிரான பரிகாச வார்த்தை பிரயோகங்கள் ஊடாக சோக்ரட்டீஸையும் அவரது எதிரான வரலாற்று யதார்த்த வழக்கு விசாரணையையும் அவர் காட்சிப்படுத்திய விதம் கலைஞரின் பகுத்தறிவுசார் சமூக செயற்பாட்டை பிரதிபலிக்கின்றது. இத்திரை நாடகத்தின் உள்ளடக்கத்தின்படி கிரேக்க வீதியொன்றில் சோக்ரட்டீஸ் உன்னையே நீ அறிவாய் என்று அறிவுரை ஆற்றுகின்றார். அப்போது அனிட்டஸ், மெலிட்டஸ் ஆகியோரால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றார். அங்கு நீதிபதி சோக்ரட்டீஸ் நஞ்சுண்டு உயிர்விட வேண்டும் என மரண தண்டனை விதிக்கின்றார். சிறையில் இருக்கும் சோக்ரட்டீஸ் தனது மனைவியை குறித்து பேசும் வேளையில்
அவரது நண்பரான கிரீட்டோ சோக்ரட்டீஸின் நிலையை எண்ணி வருந்துகின்றார். நஞ்சு கிண்ணத்துடன் வரும் காவலன் அதனை அருந்தும் முறையை கூற சோக்ரட்டீஸ் கிண்ணத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார். காலம் தாழ்த்தி நஞ்சு அருந்துமாறு கிரீட்டோ கோரிய போதும் அதனை அற்ப ஆசையென மறக்கும் சோக்ரட்டீஸ் தனது உடலை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் கிரீட்டோவுக்கு விளக்கம் அளிக்கின்றார். சோக்ரட்டீஸுக்கு எதிரான முதலாவது குற்றச்சாட்டு அவர் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் இருந்து திசை திருப்புகின்றார் என்பதாகும். சோக்ரட்டீஸின் உரையாடல் மற்றும் விவாத முறைகளால் ஈர்க்கப்பட்ட பிரபுத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அவரது கருத்துக்களை ஆவலுடன் செவிமடுத்தனர். இதுவே பின்னர் சோக்ரட்டீஸின் போதனைகள் இளைஞர்களை புரட்சிகர செயற்பாடுகளுக்கு தூண்டுகின்றன என்ற பாரிய குற்றச்சாட்டாக உருவெடுத்தது. இதனை தனது ராஜாராணி திரை நாடகத்தில் பிரதிபலித்த கலைஞர் மு. கருணாநிதி முதன்மை குற்றச்சாட்டாளரான மெலிட்டஸ், நாம் கீறிய கோட்டை தாண்டாத கிரேக்க இளைஞர்களை இந்த கிழவன் கெடுக்கிறான் என கூறுவதாக தனக்கே உரிய அடுக்குமொழி நடையில் வடிவமைத்திருந்தார். இருப்பினும் வரலாற்று ரீதியான வழக்கு விசாரணையின் போது சோக்ரட்டீஸ் தனது தற்காப்பு உரையில் தான் இளைஞர்களுக்கு விவேகத்தையும் சிந்தனையையும் தூண்டும் கருத்துக்களையே வழங்கியதாக குறிப்பிட்டதுடன் இதுவரை தனது கொள்கையில் உறுதியாக நிற்பதாகவும் தெரிவித்தார். சோக்ரட்டீஸுக்கு எதிரான இரண்டாவது குற்றச்சாட்டு அவர் அரச சமயத்தை இகழ்ந்து பாரம்பரிய கடவுள் வழிபாட்டில் குழப்பம் விளைவிக்கின்றார் என்பதாகும். சோக்ரட்டீஸின் சுய ஆன்மா பர்சனல் ஸ்பிரிட் குறித்த தத்துவ சிந்தனைகள் ஏதேன்ஸ் நகரத்தின் மரபுவழி சமயத்தை புறக்கணிப்பதாக கருதப்பட்டது. இத்தகைய சமய குற்றச்சாட்டுகளையே கலைஞர் மு. கருணாநிதியும் தனது அரசியல் வாழ்வில் எதிர்கொண்டார். அதற்கு தனது கலை வடிவத்தின் மூலம் அவர் வழங்கிய எதிர்வினையாக 1952 வெளியான பராசக்தி திரைப்படம் அமைந்தது. தமிழ் சினிமா வரலாற்றில் முற்போக்கு சிந்தனைகளை பதிவு செய்த இத்திரைப்படத்தின் நீதிமன்ற காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசிய கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வீடமாக ஆகிவிட்டது என்பதை தண்டிப்பதற்காக என்ற வசனங்கள் தன்மீதான விமர்சனங்களுக்கு கலைஞர் தனது பகுத்தறிவு சிந்தனையின் வழியே தந்த உத்தியோகபூர்வ விளக்கமாகவே நோக்கப்படுகின்றது. சோக்ரட்டீஸின் வழக்கு விசாரணையும் நாட்டின் சட்டத்தை எதிர்கொண்ட விதமும் மரணத்தை எதிர்கொள்வதற்கு அவரிடம் காணப்பட்ட துணிச்சலும் மனித பண்பாட்டின் விழுமியங்களை வெளிப்படுத்தும் முக்கிய வரலாற்று நிகழ்வுகளாகும் என பேராசிரியர் அனஸ் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கமைய கலைஞரின் ராஜாராணி திரை நாடகம் வெறும் புனைவாக அன்றி வரலாற்று உண்மைகளின் வெளிப்பாடாகவே அமைகின்றது. சிறையிலிருந்து தப்பித்துச் செல்வதற்கு சோக்ரட்டீஸுக்கு போதுமான வாய்ப்புகள் இருந்தபோதும் அவர் அதற்கு உடன்படவில்லை. தப்பித்துச் செல்வது என்பது மரணத்தைக் கண்டு அஞ்சுவதற்கு ஒப்பானது என்றும் ஒரு உண்மையான மெய்யியலாளன் கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும் அவர் கருதினார். மேலும் நாட்டின் நீதி தீர்ப்புக்கு கட்டுப்படுவது குடிமக்களின் கடமையாகும் என்ற கருத்தை இளைஞர்களுக்கு தனது வாழ்வியலின் மூலம் உணர்த்த அவர் விரும்பினார். நாட்டின் சட்டத்தை மீறுவது என்பது சமூக ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு சமமாகும் என்ற தத்துவார்த்த நிலைப்பாட்டில் சோக்ரட்டீஸ் உறுதியாக இருந்ததை அனஸ் தனது ஆய்வில் விரிவாக பதிவு செய்துள்ளார். அறிவினதும் நாகரிகத்தினதும் தொட்டிலாக விளங்கிய கிரேக்கம் இளைஞர்களிடம் சிந்தனையை தூண்டிய சோக்ரட்டீஸை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நஞ்சூட்டி மரண தண்டனை விதித்ததற்கான வரலாற்று பின்னணி குறித்து இன்றும் விவாதங்கள் தொடர்வதை பேராசிரியர் அனஸ் சுட்டிக்காட்டுகின்றார். வரலாற்று ரீதியாக சோக்ரட்டீஸுக்கு கிரேக்கம் வழங்கத் தவறிய நீதியை கலைஞர் மு. கருணாநிதி தனது ராஜாராணி திரைப்படத்தின் உச்சக்கட்ட காட்சியின் மூலம் கலை வடிவில் ஈடு செய்துள்ளார். அன்று
அந்த பெரியாருக்கு கிரேக்கம் செய்த அநீதியை இன்று இந்த மேடையில் நாங்கள் மாற்றி அமைக்கின்றோம் என்ற முழக்கத்துடன் சோக்ரட்டீஸாக நடிக்கும் கதாபாத்திரத்துக்கு வழங்கப்படவிருந்த நஞ்சு கிண்ணம் பிடுங்கி எறியப்பட்டு அவர் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதாக திரைக்கதை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. திரையில் நிகழும் இந்த நீதி சார்ந்த புனைவு தத்துவ பரப்பில் முக்கியத்துவம் பெற்றாலும் வரலாற்று பூர்வமாக ஏதென்ஸ் நகரம் சோக்ரட்டீஸுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியது என்பதே யதார்த்தமாகும். சோக்ரட்டீஸுக்கு எதிரான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கு விசாரணையும் அதன் மரண தண்டனை நிறைவேற்றமும் நீதி தொடர்பான விவாதங்களை சமகால உலகிலும் தொடர்ந்து தோற்றுவித்து வருகின்றன. இப்புகழ்பெற்ற விசாரணை கலைஞர் மு. கருணாநிதியின் திரையாளுமை மற்றும் வசன நடையினூடாக தமிழ் மொழி வடிவம் பெற்று எவ்விதம் நீதி குறித்த மாற்று விவாதமாக மாறுகின்றது என்பதும், சோக்ரட்டீஸின் சமூக மற்றும் ஒழுக்க போதனைகள் இத்திரை நாடக வடிவத்தில் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளன என்பதும் பேராசிரியர் அனஸின் இக்கட்டுரை கவனத்தில் கொள்ளும் ஏனைய முக்கிய விடயங்களாகும். சோக்ரட்டீஸை பொறுத்தவரையில் மெய்யியல் என்பது ஒரு நாளாந்த செயற்பாடாகவே அமைந்திருந்தது. அவர் ஏதென்ஸ் குடிமக்களை விவாதத்திற்கு அழைத்து சுற்றியுள்ள உலகத்தையும் அதன் தோற்றப்பாடுகளையும் அவர்களுடன் கலந்துரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இது ஏதென்ஸ் மக்களிடையே ஒரு தத்துவார்த்த உந்துதலை ஏற்படுத்தியது. இதற்கமைய வாழ்வின் விமர்சனம், தெளிவுபடுத்தல் மற்றும் புரிந்து கொள்ளல் ஆகியவற்றுக்கான ஒரு நடைமுறையாகவே மெய்யியல் கருத்துப்பட முடியும் என்பதற்கு சோக்ரட்டீஸின் புரட்சிகர சிந்தனைகளும் அவரது தத்துவார்த்த வாழ்வியலும் உலகிற்கு முதன்மையான சான்றுகளாக அமைகின்றன என்பதை பேராசிரியர் அனஸ் வலியுறுத்தியுள்ளார். சோக்ரட்டீஸ் மனித வாழ்வியலை நேசித்ததுடன் ஏதென்ஸ் பண்பாட்டையும் சட்டத்தையும் மதித்து நடந்தார். எனினும் பகுத்தறிவு, தத்துவ விசாரணை மற்றும் சமூக மாற்றம் என்பன அவரது முதன்மை அறைகூவல்களாகவும் மனித மேம்பாட்டுக்கான அளவுகோல்களாகவும் அமைந்திருந்தன. அதே வேளையில் பகுத்தறிவு மூலம் சிந்தனை விருத்தியை நிலைநிறுத்துபவராகவும் சமகால மனித அறிவுசார் பண்பாட்டில் காணப்பட்ட ஒழுங்கினங்களை வெளிப்படுத்தும் முதன்மை சிந்தனையாளராகவும் அவர் விளங்கினார். உண்மை, நன்மை, நீதி மற்றும் நேர்மை என்பவற்றை புரிந்து கொள்வதற்கு முறையான அறிவு அவசியமானது என்ற கருத்தை சோக்ரட்டீஸ் முதன்மைப்படுத்தினார். இதனாலேயே அவர் அறிவே நல்லொழுக்கம் என்ற தத்துவத்தை முன்வைத்தார். உலகம் நன்மையின் அடிப்படையிலானது என்றும் நற்பண்புகள் கொண்ட மனிதர் தர்க்க ரீதியற்ற முறையில் அவலத்திற்கு உள்ளாக மாட்டார் என்றும் வரவிருக்கும் மரணத்தைக் கண்டும் அவர் அஞ்ச வேண்டியதில்லை என்றும் சோக்ரட்டீஸ் உறுதியாக நம்பியதாக பேராசிரியர் அனஸ் குறிப்பிடுகின்றார். எதையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி பகுத்தறிவுடன் அணுக வேண்டும் என்ற சோக்ரட்டீஸின் வாழ்வியல் மற்றும் மரணம் சார்ந்த இருப்பியல் தத்துவ சிந்தனையின் தாக்கங்கள் தமிழ்நாட்டின் பகுத்தறிவுவாத மரபிலும் ஒத்த தன்மைகளுடன் வெளிப்பட்டதை பேராசிரியர் அனஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி முதல் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் மு. கருணாநிதி வரையான சமூக செயல்பாட்டாளர்கள் உருவாக்கி வளர்த்தெடுத்த பகுத்தறிவுவாதம், சுயமரியாதை இயக்கம் மற்றும் அரசியல் சிந்தனை சூழலில் இத்தகைய சோக்ரட்டீசிய தத்துவத்தின் வெளிப்பாடுகள் முதன்மையாக பிரதிபலித்தன என்பதை அனஸ் தனது ஆய்வில் எடுத்துக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடையே சுயமரியாதை, பகுத்தறிவு, மாற்று அரசியல், சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு மற்றும் பெண் விடுதலை ஆகிய முற்போக்கு சிந்தனைகள் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு இணையாகவே ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏதென்ஸ் நகர இளைஞர்கள் மத்தியில் சோக்ரட்டீஸ் முன்வைத்த சமூக, அரசியல், பண்பாட்டு சிந்தனைகளும் மரபு வழி சமய நம்பிக்கைகளுக்கு எதிரான போதனைகளும் அமைந்திருந்தன. இந்த இருவேறு காலப்பகுதிகளுக்குரிய சிந்தனை மரபுகளுக்கு இடையே காணப்படும் பொதுவான தன்மைகளையும்
இவ்விரு தரப்பினருக்கும் எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் சாரத்தையும் பேராசிரியர் அனஸ் ஒப்பிட்டு காட்டுகின்றார். முடிவுரையாக, சோக்ரட்டிஸின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணையை மு. கருணாநிதி திரை நாடகமாக வடிவமைத்தமை இவ்விரு வேறுபட்ட கால பகுதிகளுக்குரிய சிந்தனை மரபுகளுக்கு இடையிலான ஒப்பீட்டு ஆய்வின் முதன்மை புள்ளியாக அமைகின்றது. ஏதென்ஸ் நகர வழக்கு விசாரணையை 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமய பிற்போக்குவாதங்களுக்கு எதிரான தத்துவார்த்த கருத்து புரட்சியாக அவர் மாற்றியமைத்திருந்தார். உலகளாவிய சிந்தனை புரட்சிகளுடன் ஒப்பிடப்படும் இவ்வரலாற்றை தமிழ் வடிவமாக்கியமை தமிழ் அறிவு பரப்பிற்கு வளம் சேர்த்த கலைஞரின் முக்கிய இலக்கிய பங்களிப்பாகும். பேராசிரியர் அனஸ் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் முன்வைத்த இந்த ஆய்வு சோக்ரட்டீஸின் தத்துவார்த்த வாழ்வியலையும் கலைஞரின் பகுத்தறிவுசார் சமூக செயற்பாடுகளையும் இணைத்து புரிந்து கொள்வதற்கான புதியதொரு தளத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.